அப்படி காலாலே கோல போடுவாங்க. ஆம்பளைங்க கல்லாட்டுன்னு வேடி பார்த்து இருப்பான். அவ்வளவுதானப்பா. வெக்கமா வருது. இந்த வயசுல உங்களுக்கு வெக்க வரதா? என்னப்பா வயசாகி போச்சு? அதெல்லாம் எட்டதுமே வயசாகி போச்சு. என்ன தெரியுமா எனக்கு இப்ப 50லும் ஆசை வரும். அது நவ கிட்ட ஓடியாது. நீ நவ வயசை வச்சு முட்டு. இவங்களுக்கு லவ் பாட்டு வேற லவ் பாட்டு. ராஜராஜ சோழன் சந்தோஷம் இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில சுகரம். ஆடு வா 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 வான்னு ஊரு போ 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 போறது. அதனால இந்த வயசுல கேக்குறாப்பா. என்னப்பா வயசு 6 100 ஆனாலும் சரி, என்னுடைய நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டாலும் சரி, ஒரு கையிலே வாளும் ஒரு கையிலே கோலும் எடுத்துக்கொண்டு ஆடுவிப்பேன் ஆட்டம். என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றே எனக்கென்றே ஒரு கூட்டம். அதுவரையில் என் ஆட்டம் அடங்காதப்பா. உனக்காக வருகின்ற கூட்டம் அப்பொழுது நீங்க பார்க்க முடியாது ஐயா. இருந்த பிறகுதாடி பாப்பா. நம்ம நெருப்புன்னா வாய் சூடுமா? பிரம்ம எப்போ தலையில எழுதிருக்கிறானோ அன்னைக்கு போகுது. அதுக்காக வருத்தப்படுறேன். ஆனா சாவு நம்ம சாவு போறோம்னு தெரிஞ்சிருந்தோம். நம்ம வாழ்க்கை நடத்துறமே இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. உண்மைதான் தேடிங்கிறான். அப்பா நாளைக்கு சாவ போற கிழமனா இருந்தா கூட சரி, ஆம்பளைங்களுக்கு தலை எப்படி ஆடும் தெரியுமா? இப்படி ஆடும். எதுக்காக? நரம்பு தளர்ச்சி இல்ல, எதிரில் இருக்கிற நம்ம மனைவிய பார்த்து வாடு தலை ஆடும். முன்னாடி ஆடும். அதுவே என் மனைவிக்கு வயசாகி போச்சுன்னா அவ எப்படி ஆடுவா தெரியுமா? நான் வரமாட்டேன், நான் பட்டதெல்லாம் போதாதா. அதுவரை ஆசை அடங்காதுப்பா. ஆசைக்கு வயசானாலும் அவரை நான் விட மாட்டேன்டா. லோடியாத்த போறாரு. அதுதான் ஆடி களியத்தான் சனி. ஆமாங்க.
அந்த களி என்று சொல்லக்கூடிய சனியன் தான் கடைசி வரையிலும் நம்ம கூட வர்றது. வாடா அம்பின்னு எங்கயா? எங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. டேய் நான் வரப்ப வாரி வாரே வரப்ப போரி வாரே என்று சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது. இப்படியா கதவு திறந்து போட்டு இறங்கிட்டு ஏம்பா நீ கதவு தட்டிட்டு வர வேண்டியதானே? அது 3 நாத்தால தட்டா ஏம்பா மூலியம்மா சரி ஏதோ ஒரு அவசரம். சரோஜா தேவி குழந்தை எல்லாம் பாவனத்தான். ஏண்டா இத பாரு உனக்கு அறிவு இருக்கும். நோக்கியா அப்படித்தான் மூடிட்டாங்கல்ல. அது இல்லடா உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியும் போட்டுட்டேன். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டு அறிவும் இல்ல புத்தியும் இல்ல. நீ எதுக்கு தான் வந்த? உத வாங்க. நீ வாங்க போற என்கிட்ட போய். வாங்க போறேன். மாமாவோட நல்லா வாங்கி கிடைச்சிய மாமி. உங்களுக்கு நல்லா நீ பார்த்துட்டியோ? சேர்த்த மாமி. ஏண்டா எங்க இருவரையும் நீ பார்த்துட்டு நீ சொன்ன உடனே நோக்கி வெக்கம் வெக்கம் வெக்கமா வருது அம்பி. நோக்கு வைக்க வரலையா? நல்ல மாமாவுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. ஐயோ மாமா 91 சொரிஞ்சு கிடப்பாரு. வேணப்பா அப்ப வைக்க வராது. 2 நாளா கொஞ்சம் அடங்கிக்குதுப்பா இருப்பா. பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அப்பாவிராஜா. இந்த வயசுல மனைவியை விட்டு கொடுக்காத வச்சிருக்கீங்க. அப்பா மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னவன் மன்னருக்கேற்ற மகாராஜ் என் மனைவியார் உங்கள் இருவருக்கும் ஏற்ற என் பிள்ளைகள் சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்கிறேன். அமைச்சர் வந்து நின்னாம்பாரு. அம்மா பொழிப்பு கவுத்து விட்டேன் சாங்க நாட்டம். அம்மா தலைச்சுங்க கொஞ்சம் யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு ஊத்துக்கிட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டுக்கிறாங்க. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. பையன் அறுத்து விட்டு போன மரம் மட்டும் நின்னுங்கிறான் பாரு. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. துணியில நல்லா பூரா சீவிய அவன் சூட்டுல ஒரு சொருவிய நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? போய் பாரு. என்ன அழைப்பு? அத்தி ஒரு காட்டுல அண்ணன் வரும்படி கூப்பிடு. வாழ்க பத்திரே வாழ்கை. அடுத்த காரணம் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். தேடி கொண்டு வருகிறார்கள். அப்பா பாசம் என்னும்
ஒளிமயமாக வெளிச்சம் தாரும் வழி பாதம் பணிந்து மலர் பாதம் பணிந்து வாழ்த்துங்கள் தந்தையே. மகனே மகனே, நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள் பற்றி பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள் என்ன பின்னாடி முன்னிப்பாடா முன்னிக்கு யார் வர சொன்னவன? வாய் வந்து போச்சு அவனுக்கு. வாய் வந்து போனா வாய் வந்து போச்சா குரங்கு தூத்தி வந்து போச்சு சொல்ல. சொல்லமா பேசமா? ஏய் வாங்க, மன்னரின் சொத்துக்கள் வந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். கண்ணிலே கள்ளிப்பால் ஊத்தலாமா? கண்டிப்பாக ஊற்றி சாவச்சிடுமா? காராய் விருந்து கலைகளில் சிறந்த கலை நாட்டிய கலை, இயல் இசை நாடகம் நாடக கலை. எம்மா ஓகேல வாங்க. முனீஸ்வரன் கோயிலுக்கு 3 அரைக்கணும். முனீஸ்வரன் கோயிலுக்கு இல்லம்மா, பெரிய அண்டு ஒரு பூச்சி கொடுத்துரு பண்ணி நாடு வெட்டி கூறு போட்டு கொடுத்துரு எல்லாரும். எங்க அம்மா தூங்க யார் பாக்கறது? அம்மா தூங்க நாங்க அப்பா தான் பாக்கணும். மலைக்கு போயிருக்கிறாரு. என்ன மலைக்கு போகிறாரு? மலையூர் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. அங்க மலைக்குது. ஆமா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? யார் கூப்பிட்ட? எது கூப்பிட்ட? துண்ணு போட்டு தூங்குறது. யார சொல்ற? என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்கிறது? வீட்டு சோதனைக்கு போயிருந்தேன். வீட்டு பாலரு. ஆமா. அம்மா என்னாச்சு? முடியெல்லாம் ஸ்டேட் படிக்கிற பழகுது. ஒரிஜினல். ஐயோ சரியா தான் ஷோ பண்ண. கரண்ட் வச்சிருக்கேன் கீழே வரைக்கும் மேல. என்னடா அவ்வளவு பெருசா திறக்கிற வாய? நீங்க திறக்காத இருந்தா நல்லதுதான். சொல்லி ஏன் கூப்பிட்டா? யாரா கூப்பிட்டா? கோடான கோடி மக்கள் ஏன் இருக்கிறாங்க? அவங்க ஏன் வந்துக்கிறாங்க? யாரு வேற சொல்லி
போறது பணம் போயிட்டு போய் வந்து உக்காந்துக்கிறாங்க இப்போ வீட்டுல பார்த்தா கரண்ட் பில்லு அவனு அப்படியா? இங்க தூங்கி எழுந்து போலான்னு வந்துக்கிறாங்க. படுத்துட்டாங்க வந்தாலும் வந்தாங்க ஆளுக்கு ஒரு பேன் எடுத்து வந்துடக்கூடாது. எல்லாம் வேகாட்டுல கதை புரியாத உக்காந்து எடுத்துட்டு காலையில எழுந்து இன்னாடி அது கூத்து நம்ம வரானுங்க போறானுங்க இத வந்தாயா யார் அவரு எண்ணெய் தள்ளு மேல நாய் உக்காந்து டேய், ஆக்களும் நீயே அழுத்தலும் நீயே. வா, நாய் எல்லகல்ல மேல ஏறி உட்காந்துங்கிறது இந்த பழமொழி யார் சொன்னது? எங்க பராப்பா பெரியப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அறிவு கட்ட பயில ஏற்கனவே எல்லகல் இருக்கும், நாய் போயிட்டே இருக்கும், திரும்பி வந்து எல்லகல்லமாக அசிங்கப்படுத்துவான். எங்கிருந்தோ வருவான், நல்லா இருக்கிற இடத்துல அவன் ஒன்றுக்கு போயிடுவான். அதுக்குதான் இந்த பழமொழியை பெரிய சொல்லுவாங்க, நாய் எல்லகல்ல மேல போற மாதிரி யாரா நல்லா இருக்கிற இடத்துக்கு போறோன்னு சொல்லுவாங்க. ஆத்தத்தை அடக்கினாலும் அடக்கலாம். சரிடா, அதனால நல்ல இடத்துல தானே மகன் வருகைக்காக நாட்டிய நிகழ்ச்சி சேர்க்கிறேன். அப்ப என்ன ஊர் தெரியுமா? எது ஊர்ல கும்புக்கணும் கும்பகோணம் கும்பகோணம் பாப்பா. என்னாச்சு அம்மா ஆடல் அரசி உன் பேர் என்ன? இப்ப என்ன தெரியுமா சொல்லி தரலாம். நான் சொன்னா என்ன கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறம்மா. எனக்கு பெருசா வேணும் எல்லாம் இதே மாதிரி பெருசா கேட்டா நாங்க சுத்தா போட்டு பாகினா தாயண்டா பேரு நடித்தாங்க. கல்பனா எது? கல்பனா கல்பனாவா? ஆமா கல்பனா தண்ணி வரும் கல்பனா தண்ணி வரும். கல்பனா சுகுணா மோட்டர் கல்பனா சுப்பையா பம்பில் பிச்சுக்கு காய் போயிடுச்சா இல்ல போல இல்லையா கல்பனா அவங்க ஓரம் தேவை என்ன பொங்குதுன்னாவா முடி ஆத்திங்கிறா என்னத்தாம்மா கூத்துக்கு வரேன் அந்த தலையில ஜெயி தான் அடிச்சுன்னு வந்தாங்க. ஐயோ தயடு மாஞ்சாரி இப்பதான் கூந்தல முடி உன் பேர் என்னம்மா? என் பேருதான் ஐசு. ஐசா? ஆமா ஐசுன்னா உள் பேசான்னு கேட்கறாங்க. இது கப்பைசுடா. கப்பாய்ச்சுன்னா நட்டத்து தானே பூண்டு போட்டு அள்ளி சாப்பிடணும். சாப்பிடுறது. ஆமா கோடான கோடி மக்கள் மக்கள் உங்கள் நாட்டியத்தை பார்க்க பார்க்க ஆவலோடு அமர்ந்திருக்கிறாங்க. மட மடனு மூணுத்தையும் காட்டுங்க. என்ன மூணுத்தியம் ஆடல் பாடல் அபிநயம் சிறப்பான நாட்டியம். நாட்டியம் நல்லா இருந்தா நான் கொடுப்பேன், நல்லா இல்லைன்னா ஐயா கொடுப்பாரு, வாடா கொடுப்பாரு. நாட்டையும் ஆரம்பிச்சோம் அப்படித்தானே. மனுஷ மனுஷன்